அதாவது சப்தக்கன்னி வழிபாடுன்றது தெய்வ வழிபாட்டிலேயே பிரசித்தி பெற்றது. காரணம் எதனால அப்படின்னா, சுலபமான முறையில் வரத்தை வாங்கிக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த 7 பேரும், 7 கன்னிகளும். இந்த 7 கன்னி வழிபாடுகளை நம்ம ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள்லாம் பண்ணுறோன்னும் போது 7 கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களையே அந்த சப்த கன்னியாக நினச்சி வழிபாடு பண்ணுறதும் உண்டு. அது மாதிரி கன்னி நூல்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை கொண்டு பல வேலைகளை செய்ய முடியும் தாந்திரிக முறையில். அப்படி செய்யும்போது அந்த 7 கன்னியா பெண்கள் கிட்ட 7 கலர் நூலை கொடுத்து அதை வாங்கி ஒன்று சேர்த்து நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான், அதாவது கன்னிய நூலுன்னு பேர், அதுக்கு தான் கன்னி நூல்னு பேர். இப்படி பல முறைகள் இருக்குது.